ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அந்த தேர்வு முடிவுகள் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஃபெயில் ஆகிருந்தாலோ இல்லை நீங்கள் எக்ஸாமுக்கு ஆப்சண்ட் ஆகிருந்தாலோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஜூலை மாதம் நடக்கிற இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது தேர்ச்சி பெறாமல் இருந்தாலோ இல்லை நீங்கள் வந்து ஆப்சண்ட் ஆகிருந்தீங்க, தேர்வுக்கு போகாமல் இருந்தீங்க அப்படின்னா, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்பியர் ஆகிருக்கணும். அது அப்பியர் ஆகிருக்கணும், இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அதாவது இந்த மார்ச் மாதம் நடந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 விதமான மாணவர்கள் இருக்கீங்க. ஒன்று பள்ளி மாணவர்கள், ஏற்கனவே அங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். இல்லை தனித்தேர்வர்னால் படித்து முடிச்சுட்டு இப்போ எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருந்திருக்கலாம். அப்போ 2 மாணவர்களும் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த மார்ச் 2023 24 அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்ளை பண்ணி அதில் நீங்கள் ஃபெயில் ஆகியிருந்தாலோ ஆப்சண்ட் ஆகியிருந்தாலோ அவங்க மட்டும் இப்போ வந்து உடனடி தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்டான டேட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமையிலேருந்து அடுத்த மாதம் ஜூன் 1ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் போய்ட்டு அதுக்குன்னு நோடல் சென்டர் போட்டிருக்காங்க. நோடல் சென்டர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தேர்வர்களுக்கு, ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் மட்டும் நோடல் சென்டர் போட்டிருக்காங்க. இந்த ரெகுலராக படித்து ஃபெயிலான அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்தந்த ஸ்கூல், நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ இல்லை தேர்வு எழுதுனீங்களோ அந்த ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் அப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேராக அந்த உங்கள் படித்த ஸ்கூலுக்கு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த எக்ஸாம் எழுத ஸ்கூலுக்கு போய்ட்டு உங்களோட அந்த தேர்ச்சி பெறாத பாடங்களுக்கு விண்ணப்பித்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உடனடி தேர்வு ஜூலை மாதம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தனித்தேர்வர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோடல் சென்டர் போட்டிருக்காங்க. மாவட்ட கல்வி அலுவலர் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக உங்களுக்கு வந்து சேவை மையங்கள், நோடல் சென்டர்ஸ் இருக்குது, சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. அது மூலிமா விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த 10ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் அறிவியல் பாடத்துக்கு செய்முறை ப்ராக்டிக்கல் உண்டு. அந்த ப்ராக்டிக்கல் வந்து யாராவது நீங்கள் அதுலேயும் தோல்வி அடைஞ்சிருந்தாங்களோ இல்லை நீங்கள் எழுதாமல் இருந்திருந்தீங்கனாலோ அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வந்து இந்த மாதம் 16ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் போயிட்டு அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் போகணும். அப்படி ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அறிவியல் பாடத்துக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்க்கு யாரும் போகணும் அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணணும், இந்த மாதம் 16ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். ஏன்னா அந்த தியரிக்கு மட்டும் அப்ளை பண்ணுறவங்களாம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி. சப்போஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலுக்கு அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதம் 16ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதிக்குள்ளே போய்ட்டு நீங்கள் தொடர்புடைய மாவட்ட கல்வி அலுவலகம் அப்படின்னா டிஓஎஃப்ஸில் போய்ட்டு 125 ரூபா வந்து பணத்தை கட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அறிவியல் செய்முறை தேர்வுக்கு செய்கிறதுக்கு உண்டானதுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு ரெசிப்ட்டு கொடுப்பாங்க. அதாவது ஒப்புகை சீட்டு, அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து கிளாஸஸ் போடுவாங்க. ஏன்னா ஜூலை மாதம் தான் எக்ஸாம்ங்கிறப்போ உங்களுக்கு ஜூன் மாதம் தான் கிளாஸ் போடுவாங்க. அந்த கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணணும். அதை வச்சு தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த செய்முறை தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கிறது வந்து தனித்தேர்வர்களாக இருக்கட்டும், ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து இதே இதில் தான் நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு கொடுக்குற அந்த ஒப்புகை சீட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் சீட்டை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு அதில் இருக்க நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க கொடுக்குற ரெசிப்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். அதேமாரி செய்முறை பயிற்சி பெற்ற தேர்வுகள் அந்தந்த எப்போ உங்களுக்கு ஷெட்யூல் போடுறாங்க, செய்முறை தேர்வுக்கு வந்து விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு அந்த டிஓஎஃப்ஸில் கேட்டுட்டு உங்களுக்கு எங்கே செய்முறை தேர்வு நடத்த போகிறாங்க, எங்கே கிளாஸஸ் நடக்கும் அப்படிங்கிற இதை நீங்கள் வந்து விவரத்தை கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்வீஸ் சென்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக போட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த லிஸ்ட்டு இருக்குது, நோடல் சென்டர் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க டிஓஎஃப்ஸில் போய் நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு கட்டணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு கட்டணம் 125 ரூபா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பதிவு கட்டணம் 70 ரூபா. மொத்தம் 195 ரூபா கட்டணம். இந்த 195 ரூபாய் தேர்வு கட்டணத்தை ஆன்லைன் பதிவு கட்டணத்தில், அதாவது சேவை மையம், அதாவது சர்வீஸ் சென்டர், நோடல் சென்டர், அப்படி இல்லைன்னா உங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து எந்த ஸ்கூலில் படிச்சாலும் அங்கே வந்து டேரெக்டாக நீங்கள் கட்டி நீங்கள் வந்து பணம் கட்டி நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கலாம். அதை வச்சு நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். அதே மாதிரி ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள்
அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th வந்து ப்ரைவேட்டாக எழுதுறீங்க, லாஸ்ட் டைம் எழுதாமல் மார்ச் மாதம் அப்ளை பண்ணி எழுதாமல் ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அங்கங்கே உங்களுக்கு சொல்கிற அந்த நோடல் சென்டரை போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்ப்பா. அதேமாரி ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மறந்துட்டீங்க இல்லை விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு ஒரு தட்கல் முறை மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு இதில் திட்டத்தில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து இப்போ நார்மலாக அந்த 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் 3ஆம் தேதி அதுக்கப்புறம் 4ஆம் தேதி ஜூனில் அப்ளை பண்ணுறீங்க, 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 நாள் மட்டும் சிறப்பு உங்களுக்கு வந்து சிறப்பு அனுமதி திட்டத்தில் படி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக உள்ள எக்ஸாம் ஃபீஸோடு சேர்த்து ஒரு 500 ரூபா கூடுதலாக கட்டுற மாதிரி இருக்கும். இதில் வந்து யாருக்கு கார் கட்ட வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த 2 நாள் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் கட்டணும். சப்போஸ் வந்து கரெக்டாக அந்த லாஸ்ட் இயர் வந்து அதாவது இந்த மார்ச் மாதம் வரைக்கும் வந்து 2023-24 கல்வியாண்டில் இப்போ கரண்ட்டாக வந்து 10th நீங்கள் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிச்சிருந்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸஸாக உண்டான 500 ரூபா கட்ட தேவையில்லை. ஏற்கனவே இருக்க 195 ரூபா நீங்கள் கட்டணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸஸாக 500 ரூபா கூடுதலாக கட்டி நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது இந்த 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு 500 ரூபா சேர்த்து கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து இங்கே அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க, அதான் அக்னாலஜ்மெண்ட் சீட் ஒன்று கொடுப்பாங்க. அதில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஹால் டிக்கெட்டில் தான் உங்களுக்கு சென்டர், எப்போ எக்ஸாம் அப்படிங்கிற டீட்டெயிலாம் இருக்கும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 10ஆம் வகுப்பு தேர்வுகள் எப்பப்போலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு உண்டான டைம் டேபிளும் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1:15க்கு முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சப்ளிமெண்ட் எக்ஸாம் 10th இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம். காலைல 10:10க்கு கொஷின் பேப்பர் ரீட் பண்ணலாம். 10:10லேருந்து 10:15க்குள்ளே உங்கள் இதெல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் உங்களோட பர்டிகுலர்ஸ்லாம், அதாவது ரெஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக எழுதினா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. 10:15லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 10:15லேருந்து 1:15 வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு உண்டான டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா ஜூலை 2ஆம் தேதி பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் 1, அதாவது தமிழாக இருக்கலாம், அரபிக்கு ஏதோ நீங்கள் என்ன பார்ட் 1ல் சப்ஜெக்ட் எடுத்துருக்கீங்களோ, என்ன லாங்குவேஜ் எடுத்துருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ் எழுதிக்கலாம். பார்ட் 2 வந்து இங்கிலீஷ். பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பார்ட் 2 இங்கிலீஷ் வந்து 3ஆம் தேதி, அதாவது 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா பார்ட் 1 லாங்குவேஜ், அது தமிழ். அப்படி இல்லைனா மற்ற லாங்குவேஜ் எடுத்திங்கன்னா பார்ட் 1 வந்து 2ஆம் தேதி நடக்குது. 3ஆம் தேதி இங்கிலீஷ், அதாவது ஜூலை 3 வந்து புதன்கிழமை வந்து இங்கிலீஷ் நடக்குது. 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 4. சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 5. அதுக்கப்புறம் 6ஆம் தேதி ஆப்ஷனல் லாங்குவேஜ், அது உங்களுக்கு யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் பண்ணிட்டா போதும். அடுத்தது 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸ், அதாவது மண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் நடக்குது. இப்போ உங்கள் ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலும் ஹால் டிக்கெட்லேயே உங்களுக்கு அந்த எக்ஸாம் டேட்டு எல்லாமே ஃபுல்லாகவே வந்துடும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ கொஞ்சம் டேட்டை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதியில் ஆரம்பித்து 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக எல்லா நாளுமே உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. இந்த டைம் டேபிள் படி உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் படித்து இந்த டைம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் படித்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு, அடுத்த ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுங்க, உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். தேங்க்யூ.